தெரியாது. நாங்கள் மடியில வச்சோம். மடியில போட சொல்லிச்சா? இவங்க வந்து கேரளாவில இருந்து அருள்வாக்கு கேட்கறதுக்காக 2வது முறையா வராங்க. போன முறையே வந்திருந்தாங்க. நீங்க போன முறை வந்ததுக்கும் இப்ப எப்படி இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க. இப்போ நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? என்ன சாமி என்ன சொல்லுச்சு உங்களுக்கு? என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க. சாமி என்ன சொன்னிச்சு, அடுத்த வட்டம் வரல நான் நல்ல மரம் வச்சு வர, நீ என்ன சாமி கேட்டு நீ என்ன செய்வேன்னு கேட்டுச்சு. சாமி நான் என் கையில் உள்ளதை செய்கிறேன்னு சொன்னேன். சாமி வந்து எனக்கு இது மாதிரி பெரிய மாலை வெட்டி வந்துச்சு, பொங்கல் வச்சே கொண்டு வந்தேன். அம்மாக்கு நிறைய கடை இருந்துச்சு. கடன் இருந்ததா? எவ்வளவு இருந்துச்சு? 4 லட்சம் கடை இருந்துச்சு. ஒரு மாசம் கொண்டு தீர்ந்து ഇവിടെ വന്ന് போயிட்டு. ஓ அப்படியா? இங்க வந்துட்டு போய் கடன் முடிஞ்சதா? முடிச்சு. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. முதல் முறை இங்க வந்திருக்காங்க. கேரளாவில இருந்து போன முறை அருள்வாக்கு கேட்க வந்து 4 லட்சம் ரூபாய் கடன் இருந்து இங்க அருள்வாக்கு கேட்டுட்டு போய் சுவாமி அருள்வாக்குல சொல்லி மொத்தமா முடிஞ்சுச்சா? ஆச்சரியமா இருக்கு. 4 லட்சம் ரூபாய் கடனை இவங்க கட்டி முடிச்சிட்டாங்க. 4 லட்சம் ரூபாய் பாக்கி 3000 ரூபாய் நேற்று பேங்க் கொடுத்தாங்க, அது வாங்கிட்டு வண்டி. அப்படியா? 4 லட்சம் ரூபாய் கடன் கட்டினதுல எக்ஸ்ட்ரா 3000 ரூபாய் இருந்திருக்கு. அப்படியே வண்டி ஏறி இன்னைக்கு இவங்க வந்துட்டாங்க. ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. நானே பார்த்துட்டு என்னடா நம்மளே படைக்கல, யாரும் சக்கரை பொங்கல் கொண்டு வந்திருக்கான்னு கேட்டப்ப இவங்க அங்கேயே சமைச்சிட்டீங்களா? கேரளாவிலேயே சக்கரை பொங்கல் வச்சு இங்க எடுத்து சாமிக்கு படைச்சிட்டாங்க. ஒரு பொட்டி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்னன்னா சில்லறை காசு வச்சிருந்தாங்க. என்ன சொல்லுச்சு சாமி? மடியில கொட்ட சொல்லுச்சா? இவங்க வந்து தினம் சம்பாதிக்கிறதுல இருந்து சிறுக ஒன்னொன்னா போட்டு சில்லறை காசு எடுத்து வந்திருக்காங்க. இதை வந்து நான் நிறைஞ்ச மனசா அவங்கள்ட்ட வாங்கி நான் வந்து